20 வருஷமா நாட்டோ படைகள் வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க. இவங்க திடீர்னு வந்து இடம் மாறுறதுக்கு என்ன காரணம்? இவ்ளோ நாள் கழிச்சு இந்த பகை அப்படிங்கிறது வந்து ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவுக்கும் வந்தது தான் காரணமா? அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஈராக்ல இருந்த நாட்டோ படைகள் இப்போ வந்து அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு மாற்றப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. 2 வாரமா தொடர்ந்து வந்து ஈராக்க அட்டாக் பண்ணிட்டே இருந்ததுனால, இந்த இடத்துல இருக்க நாட்டோ படைகள்லாம் மாற்றம் செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் நாட்டோக்காக இத பண்ணியிருக்கேன், அத பண்ணியிருக்கேன், நான் இவ்ளோ விஷயங்கள சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க வந்து ஒரு இடத்துல கூட எனக்கு உதவவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இவரு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாட்டோ வந்து 2 வாரமா அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க இதுக்கப்புறமா வந்து இத்தாலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தாலியில இருக்க ஒரு முக்கியமான நகரத்துல வந்து இதுக்கப்புறம் அவங்க இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முழுமையா வந்து இந்த நாட்டோ படைகள்லாம் அங்க போவாங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. முக்கியமா ஈரான் வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈராக்ல இருக்க நாட்டோ படைகளை தான் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதனால ஈரான்ல இருக்கிற நாட்டோ படைகளுக்கு ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்லாம் நடத்தி வந்து அங்க இருக்கிற ஒரு சில இடங்களை அழிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாச்சு. சோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா இங்க இருந்தா இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டோ படைகள் வந்து ஐரோப்பாவுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஷிஃப்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாட்கள் அங்க இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல. நிரந்தரமான இடம் வந்து எங்களுக்கு ஐரோப்பா கிடையாது. மறுபடியும் இந்த ஈரானோட போர் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா வந்து ஈராக் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.